இந்த துவையலுக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/2 கப்பு வந்து உளுந்து வந்து இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துருங்க. உளுந்து வந்து பொன்னிறமாக வந்து நல்லா செவக்கணும். உளுந்து பாருங்கள் எந்த அளவுக்கு செவந்துருக்குன்னு. இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இதில் இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு, வெள்ளைப்பூடு வந்து ஒரு 4 பல். கொஞ்சம் வதக்கினோடனே வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் போட்டுக்கோங்க. பட்டாவத்தில் வந்து ஒரு 3 வத்தல். எல்லாமே இந்த எண்ணெயிலே வதக்கிடணும். இப்போ இதோட வந்து நம்ம காஞ்ச கருவேப்பிலை வந்து வச்சுருக்கேன். நீங்கள் பச்சை கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். நான் காஞ்ச கருவேப்பிலை வந்து போடுறேன். போட்டு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த துவையல் இருந்ததுன்னா அருமையாக இருக்கும். பசிக்காதவங்களுக்கு கூட நல்லா பசிக்கும். இப்போ இருக்க வெயில் காலத்தில் இந்த மாதிரி துவையல் பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா வகுத்துல புண்ணு வராது, நல்லா உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். இதோட நம்ம கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கல்லுப்பு இதிலே போட்டுங்க. இப்போ கொஞ்சம் அடுப்பு அமர்த்திடலாம், சூடு ஆறட்டும். இப்போ இந்த துவையலை வந்து நான் அம்மியில் அரைச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து வத்தலை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இந்த உளுந்த பூரா வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். அம்மியில் வரைச்சி நம்ம துவையல் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும்.